முறையாக பிரதமராக பதவியேற்கும் நிகழ்ச்சியின் இறுதி கட்ட நொடிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து முக்கிய பிரமுகர்களும் 9000க்கும் மேற்பட்ட அந்த விருந்தினர்கள் மற்றும் அழைப்பாளர்கள், வெளிநாட்டு தலைவர்கள், புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்க உள்ள எம்பிக்கள், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய அமைச்சர்கள் உள்ளிட்ட 9000 பேர் இப்போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள ரெய்சினா ஹில்ஸ் வளாகத்தில் குவிந்திருக்கிறார்கள். இந்த பதவியேற்பு விழா இரவில் நடைபெறுவதற்கான காரணம், காலையில் வானிலை மிகவும் கடுமையாக அந்த வெயில் இருப்பதை ஒட்டி அந்த பாதிப்பு மக்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த பதவியேற்பு விழா இரவில் 7:15 மணிக்கு தற்பொழுது முடிவு செய்யப்பட்டு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், 3 அடுக்கு பாதுகாப்பு, வெளிநாட்டு விருந்தினர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்டவையோடு இந்த பிரதமராக நரேந்திர மோடி 3வது முறையாக பங்கேற்கும் நிகழ்வு இன்னும் சில நொடிகளில் தொடங்க இருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க இருக்கிறார். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் இலங்கை, வங்கதேசம், நேபாளம், மொரிசியஸ், செசல்ஸ், பூட்டான், மாலத்தீவு உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 7 நாடுகளைச் சேர்ந்த அந்த தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அமைச்சரவையை பொறுத்தவரை இந்த புதிய அமைச்சரவையில் 18வது மக்களவையை தேர்ந்தெடுப்பதற்கான நிர்வாக நடைமுறைகள் முடிவடைந்த சூழ்நிலையில் 18வது மக்களவையில் எந்தெந்த அமைச்சர்கள் புதிய அமைச்சர்களாக பதவியேற்க போகிறார்கள் என்றும், கூட்டணி அரசாக பொறுப்பேற்க உள்ள பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 3வது அரசில் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் லோக் ஜனசக்தி, சிவசேனாவின் சிண்டே பிரிவு உள்ளிட்ட கட்சிகளுக்கும், மதசார்பற்ற ஜனதா தளம் மற்றும் உள்ளிட்ட அந்த கூட்டணியில் பங்கேற்க உள்ள முக்கிய கட்சிகளுக்கும், சிறிய கட்சிகளுக்கும், அப்னாதல் மற்றும் RLD உள்ளிட்ட முக்கிய கட்சிகளுக்கு என்னென்ன பதவிகள் வழங்கப்பட போகின்றன என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. 3வது முறையாக ஆட்சி அமைக்கப் போகும் பிரதமர் நரேந்திர மோடி 2 முறை தனி பெரும்பான்மையுடன் 282, 304 என்ற பெரும்பான்மையோடு 303 என்ற பெரும்பான்மையோடு 2014-19 ஆட்சி அமைத்த நிலையில் இந்த 2024ஆம் ஆண்டு 18வது மக்களவையில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி அரசு அமைய இருக்கிறது. அதுவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல் முறையாக இந்த கூட்டணி அரசு அமைய இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணி கட்சிகள் நிபந்தனைகள் என்னென்ன, அந்த நிபந்தனைகளில் எவை நிறைவேற்றப்படுவதற்கு முதல் கட்டமாக ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று பதவியேற்க உள்ள 30 அமைச்சர்களில் கூட்டணி கட்சிகளின் அமைச்சர்கள் யார் யார் பதவியேற்க போகிறார்கள்? தமிழகத்திலிருந்து எல் முருகனுக்கு மட்டுமே அங்கு அழைப்பு ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மட்டுமே இன்று காலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் நடைபெற்ற அந்த தேநீர் விருந்தில் அவருக்கு அழைப்பு ஒடுக்கப்பட்டிருப்பதால் எல் முருகன் மீண்டும் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்பது இங்கு உறுதியாகி இருக்கிறது. இதே போல கர்நாடக மாநிலத்திலிருந்து HD குமாரசாமி வேளாண் துறை அமைச்சராக அவர் பதவியேற்பது உறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் ஃபுல் ஸ்வீப் என்று அழைக்கக்கூடிய அளவில் 29 இடங்களையும் பாரதிய ஜனதாவுக்கு கைப்பற்றி கொடுத்து அந்த 240-ல் 29 என்ற மிக முக்கியமான வெற்றி கோட்டை எட்டுவதற்கு உதவிய சிவராஜ் சிங் சௌகான் இந்த முறை 3 முறை முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌகான் அமைச்சராக பொறுப்பேற்ப இருக்கிறார் என்று அவருக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர் இந்த புதிய அமைச்சர்கள் பதவியேற்பதற்கான அந்த இடத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். இது தவிர அமித்ஷா, ராஜ்நாத் சிங் மற்றும் நிதின் கட்காரி, பியூஷ் கோயல், அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஜோதிராதித்ய சிந்தியா, ராம்தாஸ் அத்வாலே, நித்யானந்த ராய் உள்ளிட்டோரும், தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோரும் இன்று அமைச்சர்களாக ஒரு 30 பேர் 28லிருந்து 30 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதற்கான அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாம் இப்போது பார்க்கக்கூடிய அந்த இருக்கையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் ஐக்கிய ஜனதா தள கட்சி, லோக் ஜனசக்தி கட்சி மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒரு கேபினட் அமைச்சர், ஒரு இணையமைச்சர் கொடுக்கப்படும் என்று தெரிய வருகிறது. ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அந்த தெலுங்கு தேசம் கட்சிக்கு 2 கேபினட் அமைச்சர்கள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போது வந்துள்ள தகவலின்படி 36 இணையமைச்சர்கள், 30 கேபினட் அமைச்சர்கள் அந்த இன்றைய பதவியேற்பு நிகழ்ச்சியில் பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தம் ஒரு 72 அமைச்சர்கள் வரை இன்றே பதவியேற்கக்கூடும் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில். இதில் 30 கேபினட் அமைச்சர்கள் மற்றும் 36 இணையமைச்சர்களும் இந்த புதிய அமைச்சர்களுக்கான அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்று பதவியேற்பில் 30 பேரா அல்லது 72 பேர் என்று பதவி ஏற்கிறார்களா, 36 கேபினட் அமைச்சர்கள் மட்டும் பதவி ஏற்கிறார்களா என்பது இன்னும் சில நொடிகளில் தெரிய வரும். இந்த நிமிடத்திலும் பிரதமர் நரேந்திர மோடியின் வாகனம் குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள் அந்த அணிவகுப்பு நுழைவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் ஒத்திகைகள் நிகழ்ந்து முடிந்திருக்கின்றன. சில நிமிடங்களில் பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி மீண்டும் பதவி ஏற்க இருக்கிறார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் பதவியேற்பதற்கான அந்த வரிசைகள் மற்றும் அவர்களுக்கான அந்த நிகழ்ச்சி நிரல், காப்பு பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் இருப்பதற்கான அந்த வாசகங்கள் அடங்கிய பிரதிகள் ஆகியவை அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றன. கூட்டணி அமைச்சரவையில்
72 அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் 240 என்ற எண்ணிக்கையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு மேலும் 32 எம்பிக்கள் கூட்டணி கட்சிகளில் தான் வருகிறார்கள். இதனால் 15லிருந்து 20 வரை அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அமைச்சர் பதவி வழங்கக்கூடும் என தெரிகிறது. தொடர்ந்து நாம் இந்த நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். ரித்தி.